2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு மாபெரும் வரலாற்று புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய தேர்தலாக அமைய இருக்கிறது. குறிப்பாக இந்த திருவொற்றியூர் மண் என்பது ஒட்டுமொத்தமாக மதராசப்பட்டினம் சென்னை நிலப்பரப்பினுடைய எந்த நிலம் வீழ்ந்தாலும் வீழாத நிலமாக இருக்கிறதுனா ஒற்றி இருப்பதனால் இது பேர் திருவொற்றியூர் என்று பெயர் பெற்றதாக வரலாறு சிறப்பு உண்டு. அத்துணை பெரிய வரலாற்று சிறப்புமிக்க இடத்தில் என்று பேசுவதில் பெருமை கொள்வோம். மதிப்பிற்குரியவர்களே, தேர்தல் என்பது தேர்தல் என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகின்ற திருவிழா அல்ல. மாறாக அடிப்படை மக்களாக இருக்கக்கூடிய நமக்கான வாழ்வு, அதிகாரம், அரசியல் அங்கீகாரம் என அனைத்தும் நிலைபெற செய்வதாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான். ஆனா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய மொத்த வாழ்க்கையை முடித்து விட்டது. அதுவும் இந்த மண்ணில் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுது. உண்மையே சொல்ல போனால் அவங்க மொத்தத்தையும் முடிச்சு விட்டாங்க முன்னாடியே. இன்றைக்கு அதிகார வர்க்கத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி திமுகவோடு கூட்டணி சேர்ந்ததோ அன்றைக்கே கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் அத்தனையும் பால்பட்டு போயிடுச்சு. இந்த நிலத்துல அறிவு சிறந்தவர்களை சிந்திச்சு பாருங்க. முதலாளித்துவத்தை எதிர்த்து, வர்க்கத்தை எதிர்த்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த சிபிஎம்லாம், சிபிஐ சிபிஎம்லாம். ஆனா யாரை எதிர்க்க வந்தாங்களோ அவங்க கிட்டே காசு வாங்கி, அவங்க கிட்டே சீட்டு வாங்கி, அவங்க கிட்டே அரசியல் அதிகாரம் பெற செய்கின்ற மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அதிலும் குறிப்பா திமுகவினுடைய நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. பார்க்கவே பரிதாபமா இருக்கு. ஏன்னா எதிர்கட்சிக்காரங்க திட்டலாம், அது ஒரு அளவு இருக்கு, எதிர்கட்சிக்காரங்க பேசலாம். ஆனா கூட்டணி கட்சியே கூட இருந்து கும்மி அடிக்கிறாங்க. அவங்களுக்கு செய்தினையே வச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கெல்லாம் மந்திரிச்சா பத்தாதுன்னு கேரளாவுக்கு போய் மந்திரிச்சு வாங்கி வந்திருக்காங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய, கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மேடையிலேயே வச்சுக்கிட்டு, இருக்கின்ற மேடையிலேயே, இருக்கின்ற இடத்திலேயே ஒருத்தரை வச்சு இப்படி செய்ய முடியும்னா அது அவங்களால மட்டும்தான் முடியும். ஏன்னா திரு முழிக்கிறார் ஐயா ஸ்டாலின். என்னத்தான் சொல்றாங்க போல. ஆனா என்னப்பா என்னைய வச்சு இதுக்கா உனக்கு 10 சீட்டு கொடுத்தேன் மனசுக்குள்ளே அதை நினைச்சு வெதும்புற. ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே முகத்திலே கிழிச்சு விட்டாங்க. என்ன சொல்லிவிட்டாங்க தெரியுமா? எங்க அண்ணன் ஆட்சியில என்னத்தை குறை சொல்ல முடியும்? 2 குறை தான் சொல்ல முடியும். என்ன குறைங்க? ஊருக்குள்ள பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நடக்குதுங்க. வாக்குமூலம். அடுத்த வாக்குமூலம், எங்க பார்த்தாலும் போதையும் கஞ்சாவும் விற்குதுங்க. அடுத்த வாக்குமூலம். இதை விட அந்த ஒரு வடிவேல் காமெடியில சொல்லுவாங்க, கரடியே காரிட்டு பிரிச்சுன்னு. அந்த மாதிரி கூடவே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க இவ்வளவு மோசமான விமர்சனத்தை வைக்கக்கூடிய அளவுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் 5 ஆண்டு கால வேலை செஞ்சிருக்கு. ஏன் 60 ஆண்டு கால அரசியல் கட்சின்றாங்க, 30 ஆண்டு கால ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்கன்றாங்க. உண்மையிலே சொல்ல போனா என்ன சொல்லி ஓட்டு கேட்கணும்? நான் இந்த நலத்திட்டத்தெல்லாம் செஞ்சிருக்கிறேன், நான் வந்தா இதை செய்வேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கணும் இல்லையா? ஓட்டு என்னமா கேட்கிறாங்க? ஒரு போன் பண்றாங்க. போன் எடுத்து காதல வச்சோன்னே, உங்களுக்கு டிவி வேண்டுமா, உங்களுக்கு மிக்சி வேண்டுமா, உங்களுக்கு கிரைண்டர். திமுக இவ்வளவு கேவலப்பட்டு போகும்னு நம்ம கனவுலையும் நினைக்கிறேங்க. உண்மையிலேயே நினைக்கிறேன். ஏன்னா பெரும் பெரும் ஆளுமைகள்லாம் இருந்த வளர்ந்த கட்சின்னு சொல்றாங்க. என்ன கணக்குன்னு போட்டு பார்த்தா இந்த ஐடியா எங்க இருந்து வந்து இந்த 8000 ரூபாய் கூப்பன் தம்பி எங்கடா உண்டா? அவர் வச்சிருக்காரா இல்லையா? நம்ம வச்சிருக்கோம். இந்த பாருங்க, இதான் அந்த கூப்பன். என்ன உதயநிதி அவர்கள் முன்னாடி நடந்த தேர்தலில் ஒரு செங்கல்ல தூக்கிட்டு தெரிஞ்சாரு. அவருக்கு நம்ம பதில் சொல்லணும்ல, அவர் கொடுத்த சீட்டே தூக்கிட்டு அலையிறோம் நம்ம. இந்த 8000 ரூபாய் டோக்கனை வச்சு ஓட்டு எடுக்கிறாங்க. நான் கூட கேட்டேன், இந்த டோக்கன் ஐடியாவை யார் கொடுத்துருப்பா அப்படின்னு. எங்க அக்கா கனிமொழி தான் கொடுத்துருக்காங்க. எங்கிருந்து வந்தது இவங்களுக்கு இந்த யோசனை கேட்டா, வசந்தன் கோ கம்பெனி இருக்கு பாருங்க, இவங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ், அந்த கடையோட ஒரு டீலிங் போட்டிருக்காங்க. டிவி வாங்கினா இவ்வளவு கமிஷனு, மிக்சி வாங்கினா இவ்வளவு கமிஷனு, கிரைண்டர் வாங்கினா இவ்வளவு கடைசி வரைக்கும் கமிஷன்ல கல்லா கட்டுற வேலையை தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டே. இந்த 8000 ரூபாய் டோக்கனை வாங்கி இது எத்தனை வருஷத்துக்கு செல்லும், இது எந்த கடையில போய் வாங்க முடியும்? சரி, பாதி விலைக்கு வாங்கிட்ட மீதி குறிச்சு கொடுப்பாங்களா? ஒண்ணும் கிடையாது.
ஏமாற்று. ஏமாற்றுனாலே திமுக, திமுகனாலே ஏமாற்று. ஏன்னு கேக்குறீங்களா? ஐயா முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பத்திரம் சொத்து பட்டியலை காமிச்சிருக்கிறார். தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் இதை தெரிந்து கொள்ளுங்க. இவர்கள் எப்படிப்பட்ட மோசடி பேர்வழின்னு. தமிழ்நாட்டினுடைய அந்த ஆண்டு கால முதலமைச்சராக இருந்த அவருக்கு கார் இல்லையா? சொந்தமா கார் இல்லையாங்க. எனக்கெல்லாம் வருத்தம். நானே உண்மையிலே சொல்றேன், ஆட்சி அதிகாரத்துக்கு அதிமுக ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் அமர்ந்த பிறகு முத வேலை ஒரு காரை இறக்கி கொண்டு போய் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் நிப்பாட்டி, அண்ணா நீங்க செஞ்சிருவீங்க தானே, அங்க அண்ணன் செலவுலயே ஒரு கார், நல்ல காரை வாங்கி வாசல்ல கொண்டு போய் அன்பளிப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு போட்டு நிப்பாட்டணும். கார் இல்லையா? இவங்க சொத்து கணக்கை கணக்கிட்டு பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய மொத்த கடனையும் அடைச்சு போடலாமுங்க. ஆனா கார் இல்லைன்ட்டாங்க. அதை விட கொடுமை. சரி, கையில எவ்வளவு ரொக்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளவு வச்சிருக்கீங்க? ஒன்லி 10,000 rupees. ஒன்லி 10,000. வெறும் 10,000 தான் வச்சிருக்காரம்மா. சரிங்க, பேங்க்ல எவ்வளவு வச்சிருக்கீங்க? தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு 50,000 ரூபாய்க்கு மேல வச்சுக்க கூடாது, அதனால கையில வச்சுக்கல போல. பேங்க்ல எவ்வளவு வச்சிருக்கீங்க? ஒன்லி 40,000. அவங்க மனைவி என்னன்னா வெள்ளி பீரோல வச்சிருக்காங்க வீட்டுல. நீங்க போய் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு படத்துல பிரகாஷ்ராஜ் படம்னு நினைக்கிறேன், அந்த அம்மா கூட்டு போய் இது எங்க வீட்டுக்கா சுட்ட மான் கொம்பு அப்படின்னு காமிக்கும், குடிச்சு உள்ள போட்டுருவாங்க. அந்த மாதிரி வெள்ளி பீரோலு, வெள்ளி குத்து வழக்கு எல்லாத்தையும் அவங்க மனைவி ஊடகத்துல காண்பிக்கிறாங்க. ஆனா மொத்த சொத்தே அவருக்கு 3 கோடி தானா. சொத்து 3 கோடி தான். கையில போட்டிருக்க வாட்ச் மட்டும் 2.25 கோடி. சொத்து 3 கோடி தான் என்றால் தமிழ்நாட்டு மக்களை எது வேண்டுமானாலும் சொல்லி ஏமாற்றி விட முடியும். அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, அவர் கூட நின்று அமைச்சரவையில் இடம்பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு வர்றாங்க. அவங்க எல்லாம் 9 கார் வச்சிருக்காங்க. 9 கார் வச்சிருக்காங்க. முதலமைச்சருக்கு 1 கார் கொடுத்தா நான் குறைஞ்சா போயிடுவாங்க. எப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டம்! அதை விட கொடுமை, இந்த திருவொற்றியூர் மண்ணிலிருந்து நான் பேச நினைக்கிற ஒரு முக்கியமான விஷயம். இந்த திருவொற்றியூர் மண் கடலோர மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கடலோடி கூட, ஒரு உப்பு காற்றை சுவாசிச்சவன் கூட, ஒரு அந்த மீன் கரையில் நின்று பழகினவன், வாழ்ந்தவன், ஆதி தொல்குடி மக்கள் என்று சொல்லிக் கொண்ட ஒருத்தர் கூட ஓட்டு போடக்கூடாதுங்க. ஒருத்தர் கூட திமுக ஓட்டு போடக்கூடாது. அவ்வளவு பெரிய துரோகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிருக்கு. அவ்வளவு பெரிய துரோகம். போன ஆட்சி காலத்திலையும் நான் ஒரு ஆள் தாங்க கத்தி செத்தேன். போன ஆட்சி காலத்திலையும் மீன்வளத்துறை அமைச்சர் ஒரு பதவி இருந்தது. ஏன் எதிர்கட்சியா கூட இருக்கட்டும், எங்கள் அண்ணன் சங்கர் வெற்றி பெற்று இருந்த போதும் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. கடலோர மக்கள் என்ற ஒற்றை காரணத்துக்காக கொடுக்கலங்க அவருக்கு மீன்வளத்துறை அமைச்சர். மாறாக அனிதா ராதாகிருஷ்ணன் ஆறும் தெரியாது, குளமும் தெரியாது, மத்தி எதுவும் தெரியாது, கவலை எதுவும் தெரியாது, சூறை எதுவும் தெரியாது, நண்டி எதுவும் தெரியாது, ராலி எதுவும் தெரியாது, ஒரு வலை தெரியாது, ஒரு பொண்ணும் தெரியாது. ஒருத்தர் கொண்டு போய் மீன்வளத்துறை அமைச்சர் கொடுத்தீங்க. எங்க ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? ஒரு 3 அடி தண்ணி தான் இருக்கு. நம்ம வீட்டுல 5 வயசு பையன் இருக்க மாதிரி அவனே அண்டையில ஆள வைப்பான் கடல்ல. நம்ம வீட்டு பிள்ளைங்க போய் பாருங்களேன், பயப்படவே மாட்டாங்க. நமக்கு வெதுக்கு வெதுக்குன்னு இருக்கும், ஆனா அவன் போய் ஆள வச்சுட்டு வருவான். அந்த மாதிரி 3 அடி தண்ணியில இவரை நம்ம ஆள் காவிட்டு போனாங்க. தண்ணியில கால் வைக்க மாட்டேன்றார். உப்பு தண்ணியில் கால் படாத ஒருத்தருக்கு மீன்வளத்துறை அமைச்சர் கொடுத்து கடலோர மக்களுக்கு துரோகம் விளைவித்தது திராவிட முன்னேற்ற கழகம். சரி, இந்த முறையாவது ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா, கடலோரங்கள் முழுக்க 15 கடலோர மாவட்டங்கள் இருக்கிறது அறிவிச்சிருந்தவர்களே. 15 கடலோர மாவட்டம், கிட்டத்தட்ட கடலோர மக்கள்ல வாழ்ற மக்கள் மட்டும் 75 லட்சம் பேர் இருக்கும். ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து பரதவர்கள் ஒற்றை குடையில கொண்டு வந்தா 1.25 கோடி பேர் இருக்கும். 1.25 கோடி பேருங்கிறது கிட்டத்தட்ட 14 விழுக்காடு வாக்கு. 14 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கக்கூடிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல. ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 5 இடங்களை கடலோர மக்களுக்கு கொடுத்திருக்கிறது. யார் சமூக நீதிக்கான கட்சி? யார் சமூக நீதிக்கான கட்சி? எது உழைக்கும் மக்களுக்கான கட்சி? சிந்திச்சு பாருங்க. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இவங்க பெண்ணியம் பேசுறாங்க, பெண்களுக்கான பாதுகாப்புன்னு சொன்னாங்க. எங்க அக்கா பிரேமலதா அவர்கள் மொத்தத்தையும் முடிச்சு விட்டாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனால், ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் வீட்டு வாசல் வச்சு படுகொலை செய்யப்பட்டார்.
நிற்கதியாக பிள்ளையை வைத்துக் கொண்டு தவித்துக் கொண்டிருந்த அந்த பெண்மணிக்கு அதிமுக வாய்ப்பு கொடுத்து நாளைக்கு சட்டமன்றத்தில் சரிமா அமர கால் மேல கால் போட்டு அந்த அக்கா உட்காருவாங்க பாருங்க. அதற்கு பேர் தான் பெண்ணியம், அதற்கு பேர் தான் சமூக நீதி. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? 5 வருஷமா ஆட்சியில் உட்கார்ந்துட்டு 5 லட்சம் கோடி கடன், இன்னும் 1 வருஷம் சேர்த்து உட்கார இருந்தாலே 6 லட்சம் கோடியா மாறி இருக்கும். இன்னும் 5 வருஷம் கொடுத்தோம்னா 10 லட்சம் கோடி, இன்னும் ஏற்கனவே இருக்க சேர்த்து 15 லட்சம் கோடி எங்க தான் போகுது? சரி வாங்குனீங்க, என்ன பண்ணீங்க? அம்மா உணவகத்தை நடத்துனீங்களா? அம்மா மருந்தகத்தை நடத்துனீங்களா? தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுத்தீங்களா? மகப்பேறு உதவித்தொகை திட்டம் கொடுத்தீங்களா? எல்லாத்தையும் தான் இளவு நிறுத்திவிட்டீங்க, எல்லாத்தையும் கையை வச்சீங்க. சரி, இந்த முதியோர் ஓய்வூதிய தொகை 60 வயசுக்கு மேற்பட்டவங்க பிள்ளைங்க பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி ஏதோ அந்த காசை வச்சு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், அந்த காசை கை வச்சிங்களா பாவீங்களா? உங்களெல்லாம் அந்த அம்மா சும்மா விடுவாங்களா? விடுவாங்களா? எவ்வளவு திருட்டு, எவ்வளவு தில்லுமுள்ளு, எங்க பார்த்தாலும் கஞ்சாங்க. ஒரு 10 வயசு பையன் கஞ்சா போதையில ரோட்ல விழுந்து கிடக்கிறான். இந்த பாவம் எல்லாம் உங்களை சும்மா விடுமா? தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு கஞ்சா புழக்கம் அதிகரிக்க காரணம் ஜாபர் சாதிக்குன்னு சொல்லக்கூடிய திமுகவினுடைய பிரமுகர். அவருடைய பணத்துல தான் 13 சட்டமன்ற வேட்பாளர்கள் இப்ப தேர்தலே போட்டிடுறாங்க. 13 பேருக்கான பணம் சப்ளை ஜாபர் சாதிக் தான் பண்ற. கள்ளக்குறிச்சி மரணம் நீங்க மறந்திருக்க மாட்டீங்க, மரக்கான மரணம் நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஆளு கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டி யாருன்னு தேடி பார்த்தா திமுக கவுன்சிலர். மொத்த பிரச்சனையே இங்க இருந்து தாங்க தொடங்குது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது கட்டி கொடுக்கப்பட்ட துறைமுகம் வேலையே முடியல. அவசர அவசரமா அடுத்தவங்க பிள்ளைக்கு பேர் வைக்கிற கதையா திறந்தீங்களே, அதை இன்னொரு 100 மீட்டர் நீட்டி முழுசா வேலையை முடிச்சு திறக்கணும்ல. எங்க 16 நாள் கழிச்சு தானங்க பேர் வைப்போம். நம்ம 10 மாசம் முடிஞ்சாதானங்க குழந்தை பிறக்கும். 8வது மாசமே வயிற்று கிழிச்சு எடுத்து பேர் வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன்னா அது நாங்க செஞ்சதா இருக்கணும். இதுக்கு பதிலா நானா விட்டுட்டு போங்க, என்னத சொல்றது? இத கம்யூனிஸ்ட் கட்சி உண்மையிலேயே சொல்றேன், இந்த மண்ணுல அடிப்படையான சித்தாந்தத்தோடு வந்த கட்சி, நாம மறுக்கல. ஆனால் என்னைக்கு நந்தி கிராமத்துல, மேற்கு வங்கத்துல நந்தி கிராமத்துல விவசாய மக்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டு பரிதவிக்கப்பட்டாங்களோ அன்னைக்கே இவங்க சித்தாந்தம் சத்து விட்டது. இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட்ல சிபிஐ லீலாவதினு ஒரு அம்மா குடிதண்ணி தேவைக்காக மிக பெரும் போராட்டத்தை முன்னெடுத்து அந்த பகுதி முழுமைக்கு தண்ணீர் கொடுத்தாங்க. அவர்களை கொன்றது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சியோட கூட்டணி வச்ச அன்னைக்கே கம்யூனிசம் செத்துருச்சு. கீழ்வெண்மணி பிரச்சனை ஒரே குடிசைக்குள்ள விட்டு ஒன்னும் ரொம்ப கூட கேட்கலங்க. அரைப்படி நெல்லு கூடுதலா கூலி கேட்டாங்க. 44 பேர் ஒரே வீட்டுக்குள்ள வச்சு கொளுத்துனாங்க. அப்ப ஆட்சியில் இருந்த யாத்திரமா, ஆட்சி அதிகாரத்தில் இந்த திமுக இவர்களோடு என்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் கூட்டணி வச்சதோ அன்னைக்கே இந்த சித்தாந்தம் தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாம போயிடுச்சு. வர்க்க பாகுபாடுக்கு எதிராக வந்த கட்சி இன்றைக்கு வர்க்கத்தை உருவாக்கியவர்களிடமே அடமானமாக வைக்கப்பட்டு விட்டது. அறிவு சிறந்தவர்களை இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்வேன் யாருங்க சொன்னாங்க? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட வேலை மட்டும்தான் இதுவரைக்கும் இங்க வேலை கொடுக்கல. ஆனா திருவொற்றியூரை சுத்தி எத்தனை நிறுவனங்கள், எத்தனை கம்பெனிகள் இருக்கு. எல்லாரோட கழிவுகளை கொட்டுகிற குப்பை தொட்டியாக மட்டும்தான் இந்த பகுதியை வச்சிருக்கிறாங்க. மாறாக முறையான வேலை வாய்ப்பு, எல்லோருக்குமான வாய்ப்பு, ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு நிறுவனத்திலிருந்து விஷவாயு கசிவு, அமில கசிவு, கப்பல்ல இருந்து எண்ணெய் கசிவு இருக்கிறதுல 7 அனல் மின் நிலையத்தை ஒன்னா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 2013 800 பவர் ப்ராஜெக்டுக்கு எதிராக இந்த இடத்துல வந்து போராட்டம் செய்த பெருமகள் தான் 2013. அப்பையிலிருந்து இந்த மக்கள் போராடி கொண்டே இருக்கும். ஒட்டுமொத்தமாக வாழ முடியாத ஒரு பகுதியாக மாத்திட்டாங்க. குறைஞ்சபட்சம் அங்க இருக்க மக்களுக்கான வேலை வாய்ப்பையாவது உறுதி செய்யணும்ல. கடலை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டீங்க. ஒரு முக்கியமான பாசி வளர்ந்துட்டு இருந்தது, அதுவும் இல்லை. அங்க இருக்கக்கூடிய எந்த சதுப்பு நில தாவரங்களும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் முடிச்சு விட்டீங்க. அவங்களுக்கான வேலை வாய்ப்பு வடநாட்டுக்காரனுக்கு தெரிகிற வேலை என் மண்ணினுடைய மக்களுக்கு தெரியாதா? இதுவரைக்கும் அதை பத்தி ஏன் பேசவே இல்லை? இன்றைக்கும் சொல்றாங்க கடலோர பெண்கள் குறித்து, இல்ல கடலோர மக்கள் குறித்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பார்வை என்ன? போன முறை சொன்னாங்க, நாங்கள் வந்தா உங்களை எல்லாம் வந்து பழங்குடியின மக்கள் பட்டியலில் சேர்ப்போம். சரி, அதுக்கான முயற்சியை முன்னெடுப்போம்னு நானும் அதுக்கான ஆதாரங்களை நிறைய மீனவ அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து திரட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு போனோம். அங்க போய் கேட்டோன்னு அவர் சொன்னார், பரதவரன் அப்படி ஒரு வார்த்தை கெசட்லே கிடையாதுங்கிறார்.
கெசட்லயே கிடையாதுங்க. அறிவு சிறந்தவர்களே, இந்து விவசாயின்னு ஒருத்தருக்கு சாதி சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? ஆனா இந்து மீனவர்னு எங்களுக்கு சாதி சர்டிபிகேட் கொடுத்து வச்சிருக்காங்க. மீன்பிடிங்கிறது ஒரு தொழில் அடையாளம், அது சாதி அடையாளம் இல்ல. பார்வையே மீனவர் அப்படின்னா ஒரு சாதின்னு நினைக்கிறாங்க. இந்த பார்வை என்னைக்கு போகும்? உண்மையில் இந்த கடலோடி கூட்டம் யார் தெரியுமா? உலகத்திற்கு முதலில் வாணிபத்தை சொல்லிக் கொடுத்த கூட்டம், உலகத்திற்கு தற்சார்பு பொருளாதாரத்தை கற்பித்த கூட்டம், உலகம் முழுக்க பாண்டிய பெருங்கொடி பறக்குது என்றால் அந்த பாண்டிய பெருங்கொடிக்கு சொந்தமான கூட்டம், உலகம் முழுக்க பறவை வாழ்ந்ததாலே இது பரதவர் என்ற பெருங்கூட்டம், தொல்காப்பிய காலம் தொட்டு விளங்கிய பெருங்கூட்டம், பழந்தமிழரின் தொடக்க கூட்டம். இன்னைக்கு சுருங்கி 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 கடலோரத்தில் ஓரமா நிற்கிறான். இந்த நிலம் முழுமைக்கும் ஒரு தொல்குடிக்கு சொந்தம் என்றால் அது நாகர்கள் என்ற பழந்தமிழரான தொல்குடியான பாரதவர்களின் கூட்டம், நெய்தல் நொடிகளோட கூட்டம். ஆனா இன்னைக்கு சுருங்கி 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 வாழ வாய்ப்பற்ற மக்களாக மாறி போய் நிற்கிறோம். அரசியல் அதிகாரமற்ற மக்களாக மாறி போய் நிற்கிறோம். வேப்பம்பூ மாலை அணிவிச்சு மிகப்பெரிய வெற்றி கொண்டாடிய கூட்டம் தான் மதுரை மீனாட்சி. மீனை ஆண்டவள்னால் அவள் மீனாட்சி என்று பெயர் பெற்றார். அந்த பாண்டிய நிலத்தோட பேரரசின் கூட்டம் தான் இங்க இன்னை வரைக்கும் உட்காந்துட்டு எங்களுக்கு ரேஷன் கார்டு வரலங்க, எங்களுக்கு இன்னும் ஓட்டர் ஐடி வரலங்க, எங்களுக்கு பட்டா வரலங்க, எங்களுக்கு வீடு வரலங்க. நிலத்தின் சுருக்கமாக அண்ணன் அவர்களுடைய பதவி காலத்தில் தான் இங்கே குடியிருப்புகள் கட்டி கொடுக்கப்பட்டுச்சு. மீண்டும் அதுக்கு பிறகு ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல. நான் என்ன சொல்றேன், முதலில் உரிமை முக்கியம். வாழ்கின்ற தேர்தல் என்பது 5 வருஷத்துக்கு ஒரு முறை வர திருவிழா கிடையாது. அறிவு சிறந்தவர்களே, நம் கையில் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பேராயுதம் வாக்கு என்பது, அது சரியானவர்களுக்கு செலுத்தலாம். இவர் நமக்காக பேசுவாங்களா, நமக்காக போராடுவாங்களா, நமக்காக களத்தில் நின்றிருக்கிறாங்களா, எந்த இடத்தில் வந்திருக்கிறாங்க, எனக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பாரா என்பதை எல்லாம் பார்த்து உங்கள் வீட்டு பிள்ளையாக, இந்த மண்ணினுடைய மகனாக, உங்கள் பிரச்சனைகளை புரிந்தவராக, பல ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஒருவராக, இந்த மண்ணினுடைய ஒரு மாபெரும் மனிதர் அண்ணன் குப்பன் அவர்கள் இந்த இடத்திலே இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு கேட்டு உங்கள் முன்னால் வந்து நிற்கிறாங்க. வாக்கு செலுத்தி வலிமைதான். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் கூட்டம் புதுசா கட்சி தொடங்குறாங்க. ஒரு நடிகர், உச்சத்தில் இருக்கிற நடிகர் அண்ணன் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் கட்சி தொடங்குறாங்க, எல்லாரும் போறாங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன், கட்சி தொடங்குறது தப்பு இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி யார் வேண்டுமானாலும் புதிய கட்சிகளை தொடங்கலாம். ஆனால் அரசியலும் சினிமாவும் ஒன்றல்ல. சினிமால ஒரு ஆள் 10 பேரை ஃபைட் பண்ணி டப்பு டப்புன்னு அடிச்சிட முடியும். உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டூப்பு போடுறாங்கல்ல, அவங்க தான் வீரர்கள், அடிச்சிட முடியும். ஆனா நிஜ வாழ்க்கையில அப்படி ஒருத்தர் 10 பேர் டப்பு டப்புன்னு அடிச்சிட முடியாது. உண்மையை சொல்ல போனால் அரசியல் என்பது அனுபவ பாடம். எங்கிருந்து வருமானம் வரும், மக்களுடைய வரிப்பணம் எங்கிருந்து வருது, எங்க கொடுக்குறாங்க, என்ன நலத்திட்டம், எத்தனை துறை இருக்கு, எத்தனை துறை சார்ந்த அமைச்சர்கள் இருக்காங்க, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எந்த திட்டம் நல்லது எந்த திட்டம் கெட்டது, கச்சத்தீவுனா என்ன, காவிரி நதிநீர் பிரச்சனைனா என்ன, மாணவர்கள் போராட்டம்னா என்ன, மீனவர்கள் போராட்டம்னா என்ன, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னா என்ன, நமக்கு எவ்வளவு டிஎம்சி தண்ணி வரணும், நம்ம ஏன் இந்த வாழ்வியல வாழணும், எல்லாருக்குமான வேலைவாய்ப்பை எப்படி உறுதி செய்யணும், பெண்களுக்கான பாதுகாப்பை எப்படி பண்ணணும்னு அனுபவம் தேவை. அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு மக்களுக்காக களத்தில் நின்ற பிறகு நாம் வென்று வருவதில் ஒரு தப்பும் இல்லை. ஆனால் வந்த உடனே நான் எல்லாவற்றையும் சொன்ன சிறுபிள்ளை வெல்லாம வீடு வந்து சேராது என்பதை நாம் உணர்ந்து போகணும். ஏன்னு கேளுங்க, அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் அரசியல் பக்குவமும் அனுபவமும் தேவை. எங்க ஒரு தலைவனை பார்க்கணும்னா ஒரு தொண்டை எதுல வருவான், வண்டியில வருவார், இல்ல கார்ல வரலாம், இல்ல பஸ்ல வரலாம், மெட்ரோல கூட வரலாம். சாக்கடையில வர்றாங்க ஒரு பிள்ளை, 3 மணி நேரம் நீந்தி சாக்கடையில வர்றேன்றான். அவர் திரையில இருந்தார், பார்க்க முடியல நேர்ல, அதான் தரைக்கு வந்துட்டார்ல, எப்ப வேண்டுமானாலும் பார்த்துக்கொள்ள, நம்மளை கொண்ட சக மனிதன் தானே, அவரை அந்த இடத்தில் தூக்கி உட்கார வைத்ததே நாம் தானே. அப்புறம் என்ன, அவரை குழம்புன பாக்குறாங்க, தர்பூசணி விட்டு அடிக்கிறாங்க, தலைவா சாப்பிடுங்க. எப்படிங்க ஒரு முழு தர்பூசணி விட்டு அடிச்சு வாங்கி சாப்பிட முடியும்? அவரே பயந்துகிட்டு பதற்றத்துல ஓடுறாங்க. அப்ப நாங்கள் என்ன சொல்றோம், இந்த பிள்ளைகள் முறையாக அரசியல் படுத்தப்படணும். புதியவர்கள் வந்து வாக்கு பிரிப்பதல்ல அரசியல். இந்த நிலத்தினுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு பேருதான் அரசியல். அதை புரிந்து கொண்டு களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த லஞ்ச ஊழலற்ற சமூகம், எனக்கு தெரிஞ்சு திமுக 35 அமைச்சர், அதுல 13 பேர் ஜாமீன்ல வந்திருக்காங்க. ஜாமீன்ல தான் வந்திருக்காங்க. உண்மையாக சொல்றேன். முந்தா நாள்லாம் அந்த பக்கம் போய் கோவை தெற்குக்கு எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி ஜாமீன்ல வந்து தேர்தலில் நிற்கிறார். புரட்சி, திமுக புரட்சி. இதெல்லாம் அறிவு சிறந்தவர்கள் சிந்திச்சு பார்த்து வாக்கு செலுத்துங்க.
இந்த 5 ஆண்டு காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதே சென்னையில் பக்கத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு இஸ்லாமிய பிள்ளை, அந்த பிள்ளை பாருங்க 10ஆவதுலேயும் அந்த பிள்ளை தான் முதல் மதிப்பெண், 12ஆவதுலேயும் அந்த பிள்ளை தான் முதல் மதிப்பெண். அந்த பிள்ளை மொட்டை மாடியில் உட்காந்து படிச்சுட்டு இருந்திருக்கு. 3 பேர் கஞ்சா போதையில் போய் அந்த பிள்ளைய போயிட்டு வலுக்கட்டாயம் படுத்திருக்காங்க. அந்த பிள்ளை மறுத்ததின் அடிப்படையில் சரட்டு வெட்டி போட்டு வந்துட்டாங்க. இதுக்கு பேர் தான் பெண்களுக்கான பாதுகாப்பு. இதுக்கு பேர் தான் பெண்களுக்கான பாதுகாப்பு. தூத்துக்குடி விளாத்தி குளத்தில் கழிவறைக்கு போன பிள்ளை 12ஆம் வகுப்பு மாணவி திரும்பி வரும்போது பிணமா தான் வந்தா. காவல்துறையில போய் அந்த பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு சொன்ன போதே அந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த பிள்ளையோட உயிராது மிச்சமா இல்லை. எது ஒன்றும் இல்லைங்க. 4 வயது பெண் குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, 60 வயது மூதாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை. அறிவு சிறந்தவர்களே, திட்டங்கள் அறிவிக்கிற பேர்ல 1000 ரூபாய் காசு கொடுத்துட்டு தமிழ்நாட்டு பெண்களை திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எவ்வளவு கேவலமா பேசுனாங்க நீ சிந்திச்சு பார்க்கணும். இதுக்கு சம்மட்டி அடிக்கிற விதமா தான் ஐயா எடப்பாடியார் அவர்கள் பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய், அதுவும் அனைத்து பெண்களுக்கும் வழங்கப்படும் என்ற பேரறிவிப்பை செய்திருக்கிறார். பெண்களுக்கு முதலில் சுதந்திரம் தன்னோட சம்பாத்தியத்திலிருந்து வரணுங்க. அதனால ஒவ்வொரு பெண்களுக்கும் தொழில் தொடக்க தொகையாக 10,000 ரூபாயை உங்கள் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். நீங்க ஒரு கிரைண்டர் வாங்கி மாவு அரைச்சு வைக்கணுமா வித்துக்கலாம், நீங்க ஒரு டெய்லரிங் மிஷின் வாங்கி தச்சுக்கணுமா தச்சுக்கலாம், நீங்க ஒரு மெழுகுவர்த்தி தயாரிக்கணுமா பண்ணிக்கலாம், ஒரு ஆரி ஒர்க் பண்ணணுமா பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அதற்கான தொழில் வாய்ப்பாக. அதோடு மாற்றுத்திறனாளிகள் வங்கியில் பட்ட மொத்த கடனும் தள்ளுபடி என்ற பேரறிவிப்பு செய்யப்பட்டது. இஸ்லாமிய பெண்கள் தொழில் தொடங்குவதற்கான கடன், வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்ற பேரறிவிப்பு செய்யப்பட்டது. எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வீட்டுக்கு ஒரு குளிர்சாதன பெட்டி, வருஷத்துக்கு 3 சிலிண்டர்கள் இலவசம் என்று பல்வேறு திட்டங்கள். பெண்களுக்கு பேருந்துல இலவசம் சொல்லி பேருந்துக்கு லிப்ஸ்டிக் போட்டு விட்டாங்க. முன்னாடி கொஞ்சம் பெயிண்ட், பின்னாடி கொஞ்சம் பெயிண்ட், முழுசா பெயிண்ட் அடிக்க காசு இல்லை பாவம் போட்டு விட்டாங்க. அதுல அந்த 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 பஸ்ல ஏறி போனதுல எங்க ஐயா பொன்முடி, எந்த பஸ்ல போறீங்கன்னா ஓசி பஸ்ல போறீங்களான்ற. அவர் போற கார் ஓசி, நம்மளோட வரி பணம். அவருக்கு கொடுக்குற சம்பளம் ஓசி, நம்மளோட வரி பணம். அவர் போயிருவார்ல, அப்ப கொடுக்க போற பென்ஷன் ஓசி. தம்பி போயிருவாருன்னா அந்த போயிருவார்ல தம்பி, பதவியை விட்டு போயிருவார். பதவியை விட்டு போன பிறகு பென்ஷன் அது ஓசி. அவருக்கு கொடுக்குற அந்த டிரைவர் அலவன்ஸ், டிஆர் அலவன்சஸ் வரைக்கும் ஓசி. நம்மளை கேட்டார் இந்த பஸ்ல போறதுக்கு ஓசி. நல்ல பேருந்தில் மாண்போடு பெண்களுக்கு இலவசம், அதே போன்று ஆண்களுக்கும் பேருந்தில் இலவசம் என்ற பேரறிவிப்பு செய்யப்பட்டது. அதிலும் குறிப்பா கடலோர மக்களுக்கு தடைக்கால நிவாரணம், மழைக்கால நிவாரணம் 8,000 12,000 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கு. நானே ஐயா கிட்ட போய் நேரில் போய் சொன்னேன், ஐயா இந்த 12,000ங்கிறது எப்படியா எங்களுக்கு பத்தும்? 60 நாள் தடைக்காலம்ங்கய்யா, ஒரு நாளைக்கு குறைந்தபட்ச கூலி சட்டம்னு சொன்னா கூட எங்களுக்கு 400 ரூபா அப்படின்னு போட்டா கூட 24,000 எங்களுக்கு வரணுங்கய்யா அப்படின்னு நான் போய் சொன்னேன். சொன்ன உடனே சொன்னாரு, அம்மா நான் இதை முதல்ல அறிவிச்சிட்டேன், நிச்சயமாக நீங்கள் சொன்னதை நான் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்வேன் என்று பேசினார். அதே போன்று கடலோர மக்களை பழங்குடியின மக்கள் பட்டியலில் சேர்க்கப்படும், பாரதவர் என்ற அரசாணை வெளியிடப்படும் என்ற பேரறிவிப்பும் செய்யப்படும். அதோடு மட்டுமின்றி முதல் முறையாக தமிழ்நாட்டில் கடல் ஆம்புலன்ஸ் திட்டம் என்ற பெரும் திட்டத்தை நமக்கு கொடுக்க இருக்கிறாங்க. அதாவது கடல்ல ஒருவேளை உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டாலோ அல்லது படகு கவிழ்ந்துட்டாலோ தண்ணீர்ல தவறி நாம் விழுந்துட்டாலோ அங்கிருந்து மீட்டு கொண்டு வருவது வரைக்கும் உயிருக்கான உத்தரவாதம் இல்லை. அதனால கடல் ஆம்புலன்ஸ் என்ற விரைவு திட்டம் உங்கள்கிட்ட ஒரு கருவி கொடுத்துருப்பாங்க, அது சேட்டலைட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். நீங்க அடிச்சு அழுத்தினீங்கன்னா போதும், உடனடியாக அந்த ஆம்புலன்ஸ் அங்க வந்துடும். ஆக்சிஜன் வெண்டிலேட்டர் உதவியோட இருக்கும். அங்கிருந்து முதலுதவி செய்யப்பட்டு அவர் மீண்டும் மருத்துவமனை கொண்டு வந்து பாதுகாக்கப்படுவார் என்ற பேரறிவிப்பும் செய்யப்பட்டது. அதே போன்று கழக ஆட்சி அமைந்தவுடனே, ஆட்சி அமைந்த 3 மாதத்திற்குள் தமிழ்நாட்டில் முற்று முழுவதுமாக கஞ்சா போதை ஒழிக்கப்படும் என்ற பேரறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கு. பெண்களுக்கான பாதுகாப்பின் கருதி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எங்கு நடந்தாலும் தண்டனைகள் கடுமையாக்கப்படும் என்ற சட்டம் அமல்படுத்தப்படும் என்ற பேரறிவிப்பும் செய்யப்பட்டது. இது போன்ற பல்வேறு திட்டங்கள் சொல்லி மாளாது, நீ முழுக்க சொல்லணும். அப்படி பல்வேறு திட்டங்கள் நமக்கான நலத்திட்டங்களாக கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக அனைத்து மக்களுக்குமான பங்கேற்பு, எல்லோருக்குமான அதிகாரம், எல்லோருக்குமான வேலை வாய்ப்பு, மக்களுக்காக நான் என்ற குரல் மீண்டும் சட்டமன்றத்தில் ஒலிப்பதற்கான வாய்ப்பு, பெண்களுக்கான அரசியல் அதிகாரத்தை உள்ளாட்சி நிர்வாகத்தில் 50 விழுக்காடு கொடுத்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வெற்றி சின்னமாமா இரட்டை இலை சின்னத்திற்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும். நீங்க
மரியாதைக்குரிய அண்ணன் குப்பன் அவர்கள் இந்த மண்ணினுடைய மகனாக, இந்த மக்களுடைய பிரச்சனை புரிந்தவராக சட்டமன்றத்தில் அவர் குரல் ஒலித்து, அதோடு மட்டுமின்றி பெரும் பெரும் வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்ற வாழ்த்துதலையும் வேண்டுதலையும் வைத்து புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த மண்ணிற்கானவர், இந்த மக்களுக்கானவர், இந்த நிலத்துக்கானவர், எல்லாவற்றுக்கும் மேலாக தாத்தாவுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு பேரன், பேரனுக்கு பிறகு கொள்ளு பேரன் என்ற வாரிசு அரசியலை தூக்கி எறிந்து ஜனநாயகத்தின் அடிப்படை கடமையான ஒரு அடிப்படை விவசாயினுடைய மகன், ஒரு சாதாரண குடும்பத்தின் மகன் சாதனை படைக்க முடியும் என்று காண்பிப்பதற்கான ஒரு வரலாற்று பெரும் சாதனையை வரக்கூடிய 2026 ஏப்ரல் 23 அன்று இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. அறிவு சிறந்தவர்களே, ஒரு பெண் என்றும் பாராமல் சட்டமன்றத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் சேலையை பிடித்து இழுத்தாங்க, தலைமுடியை பிடிச்சு பிச்சாங்க. எந்த இடத்தில் பெண் என்ற காரணத்துக்காக நான் அவமதிக்கப்பட்டேனோ, எந்தெந்த இடத்தில் பெண்களுக்கான அரசியல் மறுக்கப்பட்டதோ அதே இடத்தில் நான் வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்து அமர்ந்து காட்டுவேன் என்று சொல்லி அமர்ந்து காட்டிய பெருமகளுடைய சின்னம்தான் இரட்டை இலை. வெற்றி சின்னமான இரட்டை இலைக்கு வாக்கு செலுத்தி வலிமை தாங்க. வாக்கு பெட்டியில முதலிடமா வாக்கு செலுத்துங்க. கடமைக்காக வந்திருக்காங்க கம்யூனிஸ்ட், இருந்துட்டு போட்டோம். வெற்றி நமதே உறுதியாகட்டும். நன்றி.